வாழ்க்கை தான், நடிப்பான வாழ்க்கை. நீங்களே யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்களுக்கு ஏதாவது நிரந்தரமா இருந்திருக்குதா? எங்கட வாலிபம் நிரந்தரமா இருக்குதா? எங்கட இன்பம் நிரந்தரமா இருக்குதா? எங்கட சந்தோஷம் நிரந்தரமா இருக்குதா? நேற்று சந்தோஷம் உண்டா, இன்றைக்கு கவலை. நேற்றுக்கு இன்பம் உண்டா, இன்றைக்கு துன்பம். நேற்று வசதியா இருந்தா இன்றைக்கு ஏழைகளா மாறிடுறாங்க. நேற்று நல்ல சுகமா இருந்தா இன்றைக்கு நோயாளியா மாறிடுறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஆனா ஆகிரால அல்லாஹ் நிரந்தரமான பெரிய சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையில எல்லாமே நிரந்தரமானது தான். அந்த வாழ்க்கையில் எதுவுமே முடிந்து போகாது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்குள்ளே சென்று விட்டால் அங்கே சில சிறுவர்கள் சில பாட்டுக்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறுவார்கள், இன்னலக்கும் அன் தஸஹு ஃபலா தஸ்குமு அபதா வ இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹரமு அபதா வ இன்னலக்கும் அன் தனஅமு ஃபலா தபாசு அபதா வ இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. கூறுவார்கள், நிரந்தர வாலிபர்களாக இருங்கள், வயோதிபம் ஏற்படாது. பல கோடி வருடம் கழிந்தாலும் சரி, ஆண்களும் வாலிபர்கள், பெண்களும் கன்னி பெண்களா வாலிப பெண்களா தான் இருப்பீங்க. எத்தனை வருஷம் கழிந்தாலும் நீங்க சுகத்துடன் தான் இருப்பீங்க. உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது. எவ்வளவு காலம் கழிந்தாலும் நீங்க இன்பத்துடன் தான் இருப்பீங்க. உங்களுக்கு துன்பம் என்பது வரவே வராது. எவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்தாலும் ஹயாத்தோடு தான் இருப்பீங்க. மரணம் என்பது இல்லவே இல்ல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வாழ்க்கை தானே வாழ்க்கை. இது போலியான வாழ்க்கை, இது நடிப்பான இன்பம், இது ஷோவான ஒரு இன்பமாக இருக்குது. அதனால இதுல நாங்க ஏமாந்துட்டோம்டா அதுல மிகப்பெரிய நஷ்டம். இங்க துனியாவுல நஷ்டம் அடைஞ்சிட்டா பரவாயில்லை, ஆனா ஆகிரால நஷ்டம் அடைந்தா மிகப்பெரிய நஷ்டம். துனியாவுடைய நஷ்டத்துக்கு பின்னால லாபம், உலகத்துடைய தோல்விக்கு பின்னால வெற்றி. உலகத்துல ஒரு ஆள் எதிராவது லொஸ்டாகிட்டா அதற்கு பின்னால் அவர் முயற்சி செஞ்சு மீண்டும் மேலே வந்துடலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா 2வது வருஷம் எடுக்கலாம், 3வது வருஷம் எடுக்கலாம். அந்த பாடத்தை மட்டும் எடுத்து அவர் பாஸ் பண்ணலாம். உலகத்துல தோல்விக்கு பின்னால வெற்றி, நஷ்டத்திற்கு பின்னால லாபம் இருக்குது. ஆனா ஆகிரால நஷ்டம் அடைந்துட்டா நிரந்தரமான நஷ்டம், ஈடு செய்ய முடியாத நஷ்டம், கோடான கோடி வருடம் நஷ்டம். உலகத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்முடைய கணவன்மார்கள் உதவி செய்வாங்க, நம்முடைய தந்தைமார்கள் உதவி செய்வாங்க, நம்முடைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் உதவி செய்வார்கள். ஆகிரால யாருக்குமே உதவி செய்ய முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான், லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அணு அளவு கூட உதவி செய்ய முடியாது. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு அணு அளவு கூட உதவி செய்ய முடியாது. லா பைஉன் வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ. கொடுக்கல் வாங்கல் இல்ல, வியாபாரம் இல்ல, பிசினஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி தன்மை இல்ல. யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அங்க நாங்க நஷ்டம் அடைந்துட்டோம்டா, அங்க நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம்டா அது ஈடு செய்ய முடியாத தோல்வி. ஆனா இன்றைக்கு நாங்க யோசிக்கிற, ஊருக்கு தோதுவா தானே போகணும், எங்கட ஃபெமிலிக்கு தோதுவா தானே போகணும், எங்கட தெருல நான் மட்டும் எப்படி உண்மையான இஸ்லாமிய பெண்ணா வாழ்றது, எங்கட ஃபெமிலியில் உள்ளவங்க எல்லாம் மத்தவங்க அப்படித்தானே வாழ்றாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஊருக்காக அல்ல வாழ்றது, ஃபெமிலிக்காக வேண்டி அல்லது வாழ்றது, குடும்பத்திற்காக வேண்டி அல்ல வாழ்றது. வாழ்ந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். அல்லாஹ் சந்தோஷப்பட்டு முழு உலக மக்களும் கோபித்துக் கொண்டால் பரவாயில்லை. ஆனா அல்லாஹ் கோபப்பட்டு முழு உலக மக்களும் சந்தோஷப்பட்டாலும் நாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, நாம் தோல்வி அடைந்தவர்கள் தான். நாங்க இன்றைக்கு யோசிக்கிறோம், இந்த ரோட்ல எங்களை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, எங்களை கேலி செய்வாங்க, எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக வேண்டி நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி நடிக்கிறோம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை கபரில கொண்டு போய் வைத்தா இந்த அடுத்தூட்டு பெண்மணி வரமாட்டா, எங்கட ஃபெமிலியில் உள்ள அந்த பெண் வரமாட்டா, எங்கட குடும்பத்தில் உள்ள இந்த பெண்மணி வரமாட்டா. எங்கள்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக உலகத்துல கொஞ்சம் காலம் வாழ போகின்றோம். நாங்க வாழ்ந்து காட்டுறது, நான் இஸ்லாமிய முறைப்படி வாழ்றேன் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு தாவத்துடைய உழைப்புடைய பரக்கத்துல உலகத்துல 100க்கு 100 இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய பெண்கள் லண்டன்ல, யூரோப்ல, நியூயார்க்குடைய சிட்டியில அல்ஹம்துலில்லாஹ் 100க்கு 100 இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க.
தாவத்துடைய வேலையுடைய பரக்கத்தினால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள்ட்ட பெண்கள்ட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்.